இது உங்கள் அறிவு தேடல். கற்போம், கற்பிப்போம். எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். Thank you. ஏற்கனவே நாங்க போட்ட வீடியோக்களுடைய லிங்க் எல்லாம் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதையும் போய் பாருங்க. தேங்க்யூ. வணக்கம். இந்த பாடத்தின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பத்தாம் வகுப்பு புவியியல் பாடம் 5 இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். கற்றலின் நோக்கங்கள். நாம் இந்த பாடத்துல எதையெல்லாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை பார்த்து விடலாமா? முதலாவதாக இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் பரவலை பற்றி புரிந்து கொள்ளப் போகிறோம். இரண்டாவதாக இந்தியாவின் மனிதவள மேம்பாடு பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். மூன்றாவதாக இந்தியாவின் போக்குவரத்து அமைப்பு பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நான்காவதாக இந்தியாவின் தகவல் தொடர்பு அமைப்பு பற்றி நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். ஐந்தாவதாக இந்த பாடத்தின் இறுதி பகுதியில் இந்தியாவின் வணிகத்தினுடைய தன்மையை பற்றி நாம் மதிப்பீடு செய்வதோடு அவற்றை பற்றியும் நாம் தெளிவாக விரிவாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். அறிமுகம். இதுல மக்கள் தொகை பற்றி நாம் கற்றல் என்பது ஒரு பிரதேச புவியில் இருக்கக்கூடிய, அதாவது மக்களை பற்றியதான ஒரு அறிவை நாம் நிச்சயம் பெற வேண்டும் என்பதை கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, இந்த மக்கள் தொகை கூறுகள் என்பது ஒரு அடிப்படையானது. அது ஒரு நாடா இருக்கட்டும், ஒரு கிராமமா இருக்கட்டும், தொடக்கத்திலிருந்து பெரிய அமைப்பு வரைக்குமே இந்த மக்கள் இல்லை என்று சொன்னால் எதுவுமே இல்லை, அங்க எந்த வளர்ச்சியும் இல்லை. அதைத்தான் கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்லாம இந்த மக்கள் தொகையில என்னென்ன கொடுத்திருக்காங்க அடிப்படையானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதுல மக்களுடைய எண்ணிக்கை, அப்புறம் கலவை, அப்புறம் பரவல் மற்றும் அடர்த்தி, இதெல்லாமே உள்ளடக்கியதான் இந்த மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நம்ம பின்னாடி பாடத்துல 1 by 1 நம்ம பார்க்க போறோம். இந்த மக்கள் தொகை கூறுகள் பற்றி படித்தல் ஒரு நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றத நமக்கு உணர்த்துறாங்க இந்த பகுதியில. அடுத்தது, இந்த அம்சங்களை பற்றிய ஆய்வு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மனித சக்தியை பற்றி வெளிப்படுத்துவதற்கும் அந்த மனித சக்தியை புரிந்து கொள்வதற்கும் இந்த பாடம் ஒரு பேருதவியா இருக்கும் என்பதை நமக்கு தெளிவா இந்த பகுதியில விளக்குறாங்க. இப்போ மக்கள் தொகைனா என்னன்னு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில ஒரு நாட்டில் வசிக்கிற மொத்த மக்களுடைய எண்ணிக்கையை தான் அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். இதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்காது. இந்த உலகத்துல முதல் மக்கள் தொகையை கொண்ட நாடு எது, அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எதுனா சீனா. அதுக்கு அடுத்து எந்த நாடு இருக்கு அப்படின்னு சொன்னா நாம இருக்கக்கூடிய இந்தியா தான் உலகத்திலேயே அதிகப்படியான மக்கள் தொகையை கொண்ட 2வது நாடு இந்தியா என்ற ஒரு நிலையை பெறுகிறது. இந்த உலக மொத்த நிலப்பரப்புல இந்தியாவுடைய இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.4% தான் இந்தியாவுடைய நிலப்பரப்பு. ஆனால் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையுடைய சதவீதம் பாத்தீங்கன்னா 17.5% கொண்டிருக்குது. இந்தியாவுடைய நிலப்பரப்பை விட மக்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது என்பதை நமக்கு இங்க தெளிவா சொல்றாங்க. அடுத்து என்ன இருக்குது, இந்த மக்களுடைய அடர்த்தி, மக்களுடைய விகிதம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு நாட்டில் ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதி அல்லது நாடு முழுக்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரம், சமூகம், அவங்களுடைய சார்ந்த புள்ளி விவரங்களை சேகரிக்கக்கூடிய ஒரு இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்களாம் கூட உங்களுடைய வீடுகள்ல அல்லது நம்ம பள்ளியில ஆசிரியர்கள் மேற்கொள்ளும் போது பார்த்துருக்கலாம். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுப்பாங்க நம்ம நாட்டுல. அடுத்தது, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம இந்தியாவில் முதல்ல எப்போ எடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு?
1872ஆம் ஆண்டுல தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்ல எடுத்தாங்க. ஆனா இதை ஒரு முறையா முழுமையா எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1881 இருந்து தான் இதை முழுமையாக இந்த கணக்கெடுப்பை தொடங்கினாங்க, முழு புள்ளி விவரங்களை எடுப்பதற்கானது. அப்படி எடுத்ததுல வந்து இப்போ 2011 நம்முடைய இந்தியாவில் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம இந்தியாவில் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய முறைகள். இதை தொடர்ந்து பார்க்கலாமா? இப்போ மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் அப்படின்னா என்ன? இந்த மக்கள் தொகை பரவல் என்பது பார்த்தீங்கன்னா புவியினுடைய மேற்பரப்புல மக்கள் எந்த இடைவெளி, அதாவது டிஸ்டன்ஸ், இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிறோம், அங்க இருக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அல்லது கிட்ட உட்காந்துருக்காங்களா, ரொம்ப நெருக்கமா உட்காந்துருக்காங்களா, அப்போ கொஞ்சம் மாணவர்கள் இருந்தா பெரிய ரூம்பா இருந்தா அங்க எப்படி இருக்கும், ரொம்ப கலக்கமா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அதே ரொம்ப சின்ன ரூம்பு, மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமா அடர்த்தியா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதை தான் இங்க சொல்றாங்க. இந்த இந்தியாவில் மக்களுடைய அந்த மக்கள் தொகை பரவல் அல்லது வளங்கள், இயற்கை வளங்களுடைய பரவலை வச்சுதான் மக்களுடைய இந்த அடர்த்தியும் பரவலும் காணப்படுது. ஏன்னா எங்க தொழில்கள் நடைபெறுதோ, எங்க வந்து அதிகப்படியான வேலைவாய்ப்பு இருக்குதோ அங்கதான் மக்கள் குவிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியாவில் இந்த மக்கள் தொகை அடர்த்தியும் பரவலும் எப்படி இருக்குதுன்னா சீரற்று காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ மக்கள் தொகை அடர்த்தி நான் ஏற்கனவே மேல உங்களுக்கு சொன்ன இல்லையா ஒரு உதாரணம், அதே மாதிரிதான் இப்ப இங்க பாருங்க, இது சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்புல எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அந்த எண்ணிக்கையை குறிப்பிடுறது தான் இந்த அடர்த்தி அப்படின்றது, டென்சிட்டி. அடுத்து 2011ஆம் ஆண்டுல இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய சராசரி மக்களுடைய அடர்த்தி என்ன சொல்றாங்க, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ள எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்களாம், 382 பேர் வசிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு அடர்த்தியா சொல்றாங்க. இந்த உலகின் மக்கள் அடர்த்தியில இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 10வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த பகுதியில கொடுத்திருக்காங்க. இங்க இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா இந்த மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி விகிதம் ஒவ்வொரு 10 ஆண்டுகளும் எடுக்கிறாங்க இல்லையா கணக்கெடுப்பு, அதுதான் நமக்கு ஒரு கிராஃபா கொடுத்திருக்காங்க. அதை நீங்க புத்தகத்திலையும் பார்க்கலாம், இதுல பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் அது எப்படி கிராஜுவலா அதிகரிச்சுட்டே வந்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த வரைபடத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். கிரிக்கெட்ல எல்லாம் ஸ்கோர் பாக்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி இதுதான் இங்கேயும் உங்களுக்கு இதை நீங்க பார்க்க முடியும். அடுத்து இடப்பெயர்வு. இடப்பெயர்வுனா என்ன, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நகர்றது, அதான் இடப்பெயர்வு. இப்போ நீங்கெல்லாம் படிப்புக்காக பள்ளியை தேடி வரீங்க, அடுத்தது முடிச்சுட்டு வீட்டுக்கு போறோம், அடுத்து வேலை வாய்ப்புக்காக உங்க ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வேற மக்கள் போறதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்களும் பிற்காலத்துல படிச்சு பெரிய ஆள் ஆகும்போது வேலை வாய்ப்புக்காக வெவ்வேறு இடங்களுக்கு போகலாம். இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இடப்பெயர்வு அப்படின்றோம். ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்ந்து செல்வதுதான் இடப்பெயர்வுன்றோம். இதுல உள்நாட்டு இடப்பெயர்வு அப்படின்னு சொல்றோம், நம்ம நாட்டு எல்லைக்குள்ளேயே இந்தியா எல்லைக்குள்ளேயே போனா உள்நாட்டு இடப்பெயர்வு. சிலர் எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், போவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து அது வந்து என்ன சொல்றாங்கன்னா வெளிநாட்டு இருக்கக்கூடிய வெளிநாட்டு இடப்பெயர்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடப்பெயர்வு வச்சு ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகை பரவல் அந்த மாற்றத்திற்கு ஒரு காரணமா இருக்கிறது அப்படின்றாங்க. ஏன்னா இப்ப ஒரு ஊர்ல இருக்கிற மக்கள் இன்னொரு பெரிய இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஊர்ல, அதாவது கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய விகித நிச்சயம் குறைஞ்சு காணப்படும். அதே எல்லாரும் சென்னைக்கு போயிட்டாங்க, பெங்களூர் போயிட்டாங்க, மும்பைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அங்க வந்து அதிகப்படியான மக்கள் இருக்கிறதுனால அங்க அடர்த்தியும் அதிகமா இருக்கும், இடப்பெயர்வு அங்க அதிகமா நடைபெற்றிருக்கும் என்பதுதான் இந்த பகுதியில சொல்லியிருக்காங்க. இதை இன்னும் பாட புத்தகத்துல நீங்க விரிவாகவும் பார்க்க முடியும், எந்தெந்த காரணத்திற்காகலாம் மக்கள் இடப்பெயர்வுக்காக போறாங்க, வேலைவாய்ப்புக்காக, கல்விக்காக, திருமணம் முடிஞ்சு பெண்கள் திருமணம் நிலையில வேற இடத்துக்கு போறாங்க, அப்புறம் வந்து ஏதாவது தற்காலிக சுற்றுலா, இந்த மாதிரியான இடப்பெயர்வு இருக்குது. இப்படி பல்வேறு சூழல்கள் மக்கள் இடப்பெறுவதை நம்ம இந்த பகுதியில பார்க்க முடியும். மக்கள் தொகை கலவை, இது வித்தியாசமா இருக்குல்ல கேட்கும் போதே.
நானும் அப்படிதான் யோசித்தேன். என்ன இது கலவைன்றாங்களே, ஏதாவது மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கேயும் ஒரு மிக்சிங் இருக்கு. அப்படி என்ன, இந்த மக்கள் தொகை கலவை என்பது பல்வேறு பண்புகளை உள்ளடக்கியது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வயதுல மக்கள் வேறுபடுறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரியான வயசு இருக்கிறாங்களா? நிச்சயமா கிடையவே கிடையாது. அடுத்து பாலினம், ஆண் பெண். அடுத்தது திருநங்கைகள், இப்படிலாம் சொல்றோம். மூன்றாவது பாலினம். அடுத்தது திருமண நிலை, திருமணம் ஆனவங்க இருப்பாங்க, திருமணம் ஆகாதவர்கள் இருப்பாங்க. அப்படி அதுலேயும் வயது வரம்புகள் இருக்கும். அப்புறம் ஜாதி, இன வாரியா மக்கள் வேறுபட்டிருக்கிறாங்க. அடுத்து மதம், ஒவ்வொரு மதத்தையும் பின்பற்றுகிற மக்கள் வேறுபட்டிருக்கிறாங்க. மொழி, கல்வி, தொழில், இவற்றை எல்லாம் உள்ளடக்கியது என்ன கலவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மக்கள் கலவையா இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த மக்கள் தொகை கலவை பற்றி கற்பது ஒரு சமூக பொருளாதாரம் மற்றும் மக்கள் தொகையினுடைய அமைப்பை பற்றி அறியவும் நமக்கு இது பெரிய அளவுல உறுதுணையா இருக்கிறது. அவர்கள் என்னென்ன தொழில் புரியுறாங்க, என்ன படிச்சிருக்காங்க, எந்த மதத்தை பின்பற்றுறாங்க, திருமணம் ஆனவரா இல்லையா, ஆனா பெண்ணா என்ற நிலையெல்லாம் அறிவதற்கு இது பெரிதும் உறுதுணையா இருக்கு அப்படின்றத நம்ம இந்த பகுதியில பார்க்க முடியுது. நகரமயமாக்கல் அப்படின்னா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போறாங்க. அப்படி போகும்போது அங்கு சேரக்கூடிய கூட்டம் தான் நகரம். கிராமத்திலிருந்து ஒரு சமூகமா அல்லது ஒரு குழுவா நகரத்தை நோக்கி மாற்றம் அடையக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம என்ன சொல்றோம்? நகரமயமாக்கல்ன்றோம். இந்த இந்தியாவில் நகரமயமாக்கல் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு ஆண்டுமே அது அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. எதுக்காகலாம் இந்த மக்கள் வேற இடத்துக்கு போறாங்க அப்படின்றத வேற காணொலியில நம்ம விரிவா அழகா பார்க்கலாம். வாங்க. கிராமப்புற சமுதாயம் நகர்ப்புற சமுதாயமாக மாற்றமடைவதே நகரமயமாக்கமாகும். நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதத்தின் அடிப்படையிலேயே நகரமயமாக்கம் அளவிடப்படுகிறது. இந்தியாவில் நகரமயமாக்கலின் நிலை 1901 ஆண்டு முதல் 2011 ஆண்டில் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. நகரமயமாக்கம் மாநிலங்கள் இடையே அதிகமாக வேறுபட்டும் காணப்படுகிறது. இந்தியாவில் கோவா மாநிலம் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாகவும், இமாச்சல பிரதேசம் குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாகவும் உள்ளது. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 7935 நகரங்கள் உள்ளன. 53 நகரங்கள் மில்லியன் நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. மும்பை, புதுடெல்லி, கொல்கத்தா நகரங்கள் 10 மில்லியனுக்கும் மேலான தொகையுடன் மெகா நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் நகரமயமாக்கம் விரைவாக அதிகரித்து வருகிறது. 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் நகர்ப்புற மக்கள் தொகை 377 மில்லியன்களை கடந்து அமெரிக்க மக்கள் தொகையை விட அதிகமாக உள்ளது. இந்தியாவில் நகரமயமாதலால் ஏற்படும் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த நகர விரிவாக்கம் ஏற்படுகிறது. ஒரு நிலப்பரப்பு ஒரு குறிப்பிட்ட இயர் வரைக்கும் பார்த்துருப்பீங்க, வீடுகள் எல்லாம் குறைவாக இருந்திருக்கும். அடுத்து மக்கள் வர வர அதனுடைய எக்ஸ்டென்ஷன் பகுதி போய்கிட்டே இருக்கும். அது நடக்குதுன்றாங்க. அடுத்தது இந்த மக்கள் நெருக்கடியை இது தோற்றுவிக்குது. ரொம்ப இடுக்கலா வீடு கட்டுறது, காத்தோட்டம் இல்லாமல் ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்றாங்க. அடுத்தது நகர்ப்புற குடியிருப்புகள் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இன்னைக்கு சென்னை, பெங்களூர் அந்த மாதிரியான பெருநகர்களுக்கெல்லாம் போனீங்கன்னா எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ், மேலே 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 தீப்பெட்டி எடுக்கிற மாதிரி வீடெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மக்கள் தொகை அங்கே அதிகமாக இருக்கிற ஒரு சூழல். அந்த நகர்வுகள், மக்கள் நகர்வு, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் நகர்ந்து போறாங்களே, அந்த சூழல் தான் இதுக்கு காரணம்ன்றாங்க. அடுத்து குடிசை பகுதிகள்,
இது உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்குது அப்படின்றாங்க. சில அங்க சாதாரண வேலைக்கெல்லாம் போற மக்கள் ஒரு ரோட்டோரமா மற்ற பகுதிகளில் குடிசை போட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுது. அப்புறம் போக்குவரத்து நெரிசல் சொல்லவே வேணாம், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து குடிநீர் பற்றாக்குறை. நிச்சயமா ஒரு ஊர்ல 50 குடும்பம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு போதுமான டேங்க் அளவு தண்ணி இருந்தா, ஒரு குறிப்பிட்ட 50,000 லிட்டர் தண்ணி இருந்தா அது கொஞ்சம் போதுமானதா இருக்கும். அதே அங்க மக்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும்போது 50,000 லிட்டர் பத்துமான நிச்சயம் பத்தாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அங்கே ஏற்படும். அடுத்து வடிகால் அமைப்பு பிரச்சனை, சாக்கடை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் காரணமா இருக்குது. திடக்கழிவு மேலாண்மை, வீட்டில இருந்து போடக்கூடிய குப்பைகள், அடுத்தது நாம வெளியில வீசக்கூடிய மற்ற குப்பைகள், இது எல்லாமே அது இருக்கிறது. அப்புறம் குற்றங்கள் அதிகரிக்கிறது, கொலை கொள்ளை இந்த மாதிரியான செயல்பாடுகள் அதிகரிப்பதற்கும் இந்த நகரமயமாதல் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இதை காணொலியில பார்க்கலாமா? வாங்க. இந்தியாவின் நகரமயமாக்கலின் விளைவாக மக்கள் நெருக்கடி அதிகமாகிறது. குடியிருப்புகள் பற்றாக்குறை ஏற்படுகிறது. குடிசை பகுதிகள் தோன்றுகின்றன. போக்குவரத்து நெரிசலை அதிகப்படுத்துகிறது. குடிநீர் பற்றாக்குறையும் ஏற்படுத்துகிறது. வடிகால் பிரச்சனை உண்டாகிறது. திடக்கழிவு மேலாண்மை சிக்கலாகிறது. குற்றங்கள் அதிகரிக்க காரணமாகின்றன. சுற்றுப்புற சூழலும் பாதிக்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் போக்குவரத்து. போக்குவரத்துனா என்ன? எல்லாருக்கும் தெரியும். நாம இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கும் வர்றதுக்கும் மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய சாதனங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? போக்குவரத்து அப்படின்றோம். அது பேருந்தா இருக்கலாம், ரயிலா இருக்கலாம், விமானமா இருக்கலாம், அல்லது நீங்க வரக்கூடிய சைக்கிளா கூட இருக்கலாம். எல்லாமே போக்குவரத்து தான் ஒரு வகையில. இந்த போக்குவரத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு பயன்படுது. இந்த ஒரு நாட்டினுடைய உயிர் நாடியாகவும் இது கருதப்படுகிறது. ஏன்னா போக்குவரத்து இல்லைன்னா எந்த ஒரு பொருளையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது. தொழிற்சாலைகள்ல இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருளா இருக்கட்டும், வயல்ல நம்ம உற்பத்தி செய்த பொருட்களா இருக்கட்டும், அதை மார்க்கெட்டுக்கோ மற்ற இடங்களுக்கோ கொண்டு போக முடியாது. இது எல்லாமே இந்த போக்குவரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. பண்டைய காலத்துல மனிதன் எப்போ சக்கரம் கண்டுபிடிச்சானோ அதுல இருந்தே இந்த போக்குவரத்தினுடைய பயன்பாடும் நமக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சரிங்களா? அடுத்து படிப்படியாக இந்த போக்குவரத்து வளர்ந்து இன்னைக்கு இது ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்திருக்கிறது. அது என்னென்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். பாருங்க, போக்குவரத்தினுடைய வகைகள் அப்படின்னு ஒரு இது பார்க்குறோம். இந்த போக்குவரத்தினுடைய வகைகள்ல ஃபர்ஸ்ட் நிலம், அதாவது தரைவழி போக்குவரத்து. இதுல சாலை வழி போக்குவரத்து, ரயில் வழி போக்குவரத்து, குழாய் வழி போக்குவரத்து, இது எல்லாமே தரை மார்க்கமா நடைபெறக்கூடிய போக்குவரத்து. இதை நிலவழி போக்குவரத்துன்னு சொல்லலாம். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீர்வழி போக்குவரத்து. இதை ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, கடல் நீர்வழி போக்குவரத்துன்னு சொல்லாங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்தது வான்வழி போக்குவரத்து. இதுலயே ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க. உள்நாட்டு வான்வழி போக்குவரத்து, பன்னாட்டு வான்வழி போக்குவரத்து அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதை நம்ம 1 by 1 விரிவா பார்க்கலாமா? நம்ம இந்தியாவில் காணப்படும் சாலை போக்குவரத்து. சாலை வழி. இந்த சாலை வழியில குறுகிய மற்றும் நீண்ட தூரத்திற்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கு மற்றும் சரக்கு பொருட்களை ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு போவதற்கும் இந்த சாலை மிக ஒரு இலகுவா போக்குவரத்தாக கருதப்படுகிறது. இது குறுகிய மற்றும் தொலைதூர சேவைகளுக்கு ஒரு பொருத்தமானதாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இந்த சாலைகள் அமைப்பது மற்றும் பராமரிப்பது இதெல்லாம் மற்ற போக்குவரத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் செலவும் கம்மி, அதை நடைமுறைப்படுத்துறதும் அதை பயன்படுத்துறதும் எளிது அப்படின்னு சொல்லியும் இந்த பகுதியில் நமக்கு கொடுத்திருக்காங்க.
இப்போ நம்ம இந்தியாவில் காணப்படும் சாலைகளுடைய வகைகள் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் தேசிய நெடுஞ்சாலைகள். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கன்னியாகுமரியிலிருந்து தெற்கு முனை கன்னியாகுமரியிலிருந்து வடக்கில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் வரைக்கும் உள்ள பகுதிகளை இணைக்கக்கூடியது தான் நம்ம தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்றோம். இது மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு சாலையாக இருக்கிறது. அடுத்து மாநில நெடுஞ்சாலை. ஒவ்வொரு மாநிலம், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, இப்படி நம்மளுடைய மாநிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களை எல்லாம் இணைக்கக்கூடிய சாலைகள் இது. அடுத்து மாவட்ட சாலைகள். இது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் பிணைந்து அதை இணைக்கக்கூடிய ஒரு சாலை அமைப்பு. அடுத்து ஊரக சாலைகள், கிராம சாலைகள்னு சொல்லுவோம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நகரை நோக்கி வரக்கூடிய ஒரு சாலை அமைப்பு, அந்த மாதிரியான இருக்கக்கூடிய. எல்லைப்புற சாலைகள். இது ஒரு நாடு அல்லது ஒரு மாநிலம், இதற்கு இடையிலான சாலைகளை கூட எல்லைப்புற சாலைகள்னு சொல்லலாம். இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த லாகூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலை, அப்புறம் சீனாவுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மலைப்பகான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வழித்தடம், இதெல்லாம் எல்லைப்புற சாலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்க நாற்கர சாலை அப்படின்றது என்னன்னா, இந்தியாவில் போக்குவரத்து ரொம்ப வேகமா துரிதமா போறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு சாலை தான் தங்க நாற்கர சாலை, விரைவு சாலைன்னு சொல்லுவாங்க. இதுவும் கன்னியாகுமரியிலிருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் இன்னும் மற்றும் பல்வேறு மாநிலங்களின் கிழக்குல இருந்து மேற்கு அந்த பகுதியிலையும் இணைக்கக்கூடிய சாலைகளும் தங்க நாற்கர சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறன. அப்புறம் அதான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் வடக்கு தெற்கு சொன்னேன். இப்போ மேற்கு மற்றும் கிழக்கு இந்த பகுதியில் இணைப்பதற்கான சாலைகளும் நம்ம இந்தியாவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிழக்குல அருணாச்சல பிரதேசம் அந்த பகுதியில இருந்து இங்க குஜராத் வரைக்குமான பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலைகளும், அது தொடர் சாலைகளா சில இடங்கள் இருக்காது, மலைப்பாங்கான பகுதிகளே இருக்கும், ஆனால் சாலை வந்து இணைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த இறுதியான இது பார்த்தீங்கன்னா விரைவு சாலைகள். இந்த விரைவு சாலை அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மும்பை டு பூனா இந்த பகுதியில் விரைவு சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் ஒன் வந்து பன்னாட்டு நெடுஞ்சாலைகள். இது அந்த எல்லையோர சாலைகள் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த சாலையும். பன்னாட்டு நெடுஞ்சாலைன்றது வேறு நாடுகளோடு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு எல்லையாக இது நமக்கு இருக்கிறது என்பதை கொடுத்துருக்காங்க. இது நிச்சயம் நீங்க புத்தகத்துல பார்க்கணும், ஏன்னா இது நிறைய டாபிக் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். அடுத்த பகுதிக்கு நம்ம போலாம். இதுதான் இந்த மும்பை டு பூனா விரைவு சாலை சொன்னோம் இல்லையா, அந்த சாலையினுடைய அமைப்பு. இப்போ நம்ம இந்தியாவினுடைய சாலைகள் இதுல நீங்க பார்க்க முடியும், ஒவ்வொரு சாலைகளும் கொடுத்திருப்பாங்க. தேசிய நெடுஞ்சாலை, எல்லை ஓர சாலைகள், இதெல்லாம் வரைபடத்துல நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. இதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்ததா ரயில் போக்குவரத்து. நம்ம இந்தியாவில் இந்த ரயில்வே போக்குவரத்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1853, இது ஆங்கிலேயருடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு போக்குவரத்து, அது பயணிகளாக இருக்கட்டும், சரக்கு பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும், அதில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியது எதுனா இந்த ரயில் போக்குவரத்து தான். இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த தரைவழி போக்குவரத்தினுடைய அமைப்பினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களை ஒன்றிணைப்பதற்கும் ஒரு தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் இந்த ரயில் போக்குவரத்து வந்து மிக பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து நீங்கள் காஷ்மீர் வரைக்கும் ட்ரெயின் போகுது. பஸ்ஸில் அந்த மாதிரி ட்ராவல் பண்ண முடியாது, ஒரு இடத்துலேருந்து இறங்கி தான் போகணும். ஆனால் ட்ரெயினில் நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் ஒரே ட்ரெயினில் போகலாம், பல்வேறு மக்களை சந்திக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த ரயிலில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரெயினில் எப்படியாவது கண்டிப்பாக பயணம் செய்யணும், அந்த அனுபவம் மிக ஒரு அலாதியாக இருக்கும். அடுத்து இந்தியாவில் இந்த இருப்பு பாதையினுடைய அகலம் அதனுடைய அடிப்படையை வைத்து 4 பிரிவாக இந்த ரயில் போக்குவரத்து வழித்தடங்களை பிரிக்கிறாங்க, அந்த பாதையை பிரிக்கிறாங்க. ஒன்று அகலப்பாதை, இது என்னுடைய அளவு, அந்த ட்ராக் அதோட அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் 1.676 மீட்டர் அகலம் இருக்குமா. இது வந்து அகல பாதை அப்படின்னு சொல்லுவாங்க, பிராட் கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மீட்டர் பாதை, மீட்டர் கேஜ், இது 1 மீட்டர் அளவில் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரே மீட்டர் கேஜ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து குறுகிய பாதை, இது 0.762 அந்த அகலத்தில் இது இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து குறுகிய தூக்கு பாதை, இது எங்க இருக்குன்னா இந்த மலைப்பாங்கான பகுதிகளெல்லாம் இருக்கும், ரொம்ப சிக்கலா கரடு முரடா இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான பாதைகளை அமைச்சிருப்பாங்க அப்படின்றாங்க.
அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 0.610 அந்த அகலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ரயில் போக்குவரத்து இன்னும் நமக்கு நிறைய விரிவுபடுத்தியிருக்காங்க. சென்னையெலாம் பெரிய பெரிய மாநகரங்களில் மெட்ரோ ட்ரெயின் அதெல்லாம் விட்டுருக்காங்க. இது நம்ம அதில் நீங்கள் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். பறக்கும் ட்ரெயின் இருக்குது, அதுவும் நம்மளுடைய சென்னையில் நீங்கள் போனீங்கன்னா அந்த ட்ரெயினில் போயும் பயணத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த மெட்ரோ ட்ரெயின் என்பது உள்ள பூமிக்கு அடியிலேயே போகக்கூடிய அளவில் வடிவமைச்சிருக்கிறாங்க. அதற்கான பாதைகள் எல்லாம் வடிவமைச்சு அது முழுமையாக பூமிக்கு அடியிலே ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு போகிற மாதிரி வகை செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே இந்த ரயில் போக்குவரத்தில் மிக சூப்பராக அழகாக இருக்கும். நம்ம அதில் பயணம் செய்கிறது ஒரு சூப்பராக இருக்குன்னு ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? நீங்களும் ஒரு முறை நிச்சயம் பயணம் செய்து பாருங்கள். அடுத்தது குழாய் போக்குவரத்து அப்படின்றது என்னன்னா ஒன்றும் கிடையாது, பைப் லைன் அவ்வளோதான். கேஸு அப்புறம் இந்த பெட்ரோல் டீசல் இந்த மாதிரியான பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. லிக்விடு அண்டு கேஸ் இந்த ரெண்டையுமே, தண்ணியை கூட இருக்கலாம். இது எங்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு பயன்படுதுன்னா மலைப்பாங்கான பகுதிகளில், ரொம்ப கரடு முரடாக அங்கே எந்த பாதையுமே அமைக்க முடியாது அப்படின்னா ஒரு பைப் லைனை எப்படியாவது கொண்டு போயிடலாம். அப்போ அந்த மாதிரியான பகுதிக்கு பயன்படக்கூடிய ஒரு பாதையை தான் இந்த குழாய் போக்குவரத்து அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பகுதியை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் படிக்கலாம். இந்த ரயில்வே மண்டலத்தை நம்ம இந்தியாவில் 17 வகையாக பிரிச்சிருக்காங்க. தெற்கு ரயில்வே, கிழக்கு ரயில்வே, இப்படிலாம் நம்ம புத்தகத்தில் ஒரு அட்டவணையை கொடுத்துருக்காங்க, அதை போய் பாருங்கள். அடுத்தது இன்னொரு இது என்னன்னா, உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய ஒரு பணியாளர் தொகுதியை கொண்ட ஒரு அமைப்புனா அது நம்முடைய இந்திய ரயில்வே. அந்த சிறப்பையும் நம்ம ரயில்வே பெற்றிருக்கிறது. அடுத்த பகுதி என்னன்னு பார்க்கலாமா? இப்போ இதில் பாருங்க, நம்முடைய இந்திய இருப்பு பாதையினுடைய அமைப்பு கொடுத்துருக்காங்க, அதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கறது நீர்வழி போக்குவரத்து. நீர்வழி போக்குவரத்து அதுனா என்ன? இப்போ நம்ம தரை மார்க்கமான பயணத்தை பற்றி பார்த்தோம். இப்போ நீர்வழி போக்குவரத்து. இந்த நீர்வழி போக்குவரத்து பயணிகள் இதுல அப்படிதான், பயணிகள் மற்றும் சரக்கு பொருட்களை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு, இது நம்ம உள்நாட்டுக்குள்ளேயும் நீர்வழி போக்குவரத்து நடைபெறுது. ஆழ்கடல் வெளிநாடு கடல் மார்க்கமான அது வெளிநாடுகளுக்கு கொண்டு போகக்கூடிய நீர்வழி போக்குவரத்து தான் சொல்றாங்க. இது நம்ம பழமையான காலத்துல இருந்தே, அதாவது மூவேந்தர்கள் காலம் அந்த காலத்துல இருந்தே நம்ம இந்தியா பல்வேறு நாடுகளோடு கடல் வழி போக்குவரத்து தான் அதிகமா மேற்கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க தமிழ் நூல்களையும் படிச்சிருப்பீங்க, நம்முடைய வரலாற்றுலையும் சின்ன கிளாஸ்லையும் படிச்சிருப்பீங்க. இந்த நீர்வழி போக்குவரத்து 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்று உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. இப்போ நம்ம சென்னையில இருந்து மும்பைக்கு கொண்டு போறோம் அப்படின்னா அது உள்நாட்டு போக்குவரத்து. சென்னையில இருந்து கொல்கத்தாவுக்கு போறோம் அப்படின்னா அது உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. அதே கடல் வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்றது வெளிநாடுகளுக்கு போறது, இங்க இருந்து சிங்கப்பூருக்கு போறது, ஜப்பானுக்கு போறது, அல்லது மலேசியாவுக்கு போறது, அல்லது வேற ஐரோப்பிய நாடுகளுக்கு போறது, இதெல்லாம் கடல் வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லி இதை 2 இதுவா பிரிச்சிருக்காங்க. இதையும் நீங்க விரிவா புத்தகத்துல படிக்கணும். இந்தியாவில் 4 முக்கியமான கப்பல் கட்டும் தளங்கள் இருக்கு அப்படின்றாங்க. அது என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் இந்துஸ்தான் கப்பல் கட்டு தளம். இது எங்க இருக்கு? விசாகப்பட்டினத்துல இருக்கு. அடுத்து 2வது காட்டன் ரிச் கப்பல் கட்டும் தொழிலகம். இது எங்க இருக்கு? கொல்கத்தா, அங்க அமைஞ்சிருக்கு. அடுத்து 3வதா மசாக்கான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை. இது மும்பையில் இருக்கு. சரிங்களா? அடுத்து கொச்சி கப்பல் கட்டும் தளம். இது கொச்சி, கேரளா, அங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கு. இதுதான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கப்பல் கட்டும் தளங்கள். அதாவது அங்கதான் அந்த கப்பல் வடிவமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது இங்க இருக்கக்கூடிய இடம் துறைமுகங்களும் இங்க பன்னாட்டு துறைமுகங்களாகவும் இந்த இடங்கள் எல்லாமே விளங்குகிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது வான்வழி போக்குவரத்து. மேல பறக்க போறோம். சரிங்களா? இந்த வான்வழி போக்குவரத்து விரைவான பயண செலவு ஆனா அதிகம், நவீன மற்றும் வசதிகளை கொண்ட ஒரு போக்குவரத்து. நீங்க இப்போ இங்க இருந்து சென்னையில இருந்து ஒருத்தர் கன்னியாகுமரிக்கு போனோம் அப்படின்னா 11 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் டிராவல் பண்ணாதான் அவர் பஸ்ல போய் கன்னியாகுமரி அடைய முடியும். அதே அவர் விமானம் மூலமா பயணம் செய்தார்னா 2 மணி நேரத்துல போயிடுவார். அப்ப பாருங்க 10 மணி நேரம் மிச்சமாகுது. அப்போ அதிவேகமா போறோம், ஆனா பணம் கொஞ்சம் அதிகமா தானே வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வான்வழி போக்குவரத்து. இது தேசியம் மற்றும்
மற்ற சர்வதேச அளவிலையும், நம்ம நாட்டுக்குள்ள மற்றும் சர்வதேச அளவிலையும் இது பயன்படுகிறது. இந்த உயர்தரமான இது ஒரு போக்குவரத்துன்னு சொல்றாங்க. ரொம்ப வசதி படைத்த அந்த மாதிரியான ஒரு நவீன முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்து. அது மட்டுமல்லாமல் உயரமான மலைகள், பாலைவனங்கள் மற்றும் அடர்ந்த காடுகள் மற்றும் கடினமான நிலப்பரப்பு, இந்த பகுதிகள் எல்லாம் எளிதில் கடப்பதற்கு எது பயன்படுது? இந்த வான்வழி போக்குவரத்து. இதை ரெண்டு இதுவா பிரிக்கிறோம். ஒன்று வந்து அதே மாதிரி தான் நம்ம நீர்வழியில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி உள்நாட்டு வான்வழி போக்குவரத்து, இன்னொன்று பன்னாட்டு வான்வழி போக்குவரத்து. இது சர்வதேச விமான நிலையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சென்னையில் இருக்கக்கூடியது சர்வதேச விமான நிலையம் தான். சென்னை, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கு. அப்புறம் வந்து திருச்சி, மதுரை, இதெல்லாமே பன்னாட்டு விமான நிலையங்கள். அடுத்து உள்நாட்டு விமான நிலையம்னா தூத்துக்குடி மற்றும் சேலம், இதெல்லாம் உள்நாட்டு விமான நிலையங்கள். மற்றும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மும்பை, கொல்கத்தா, அப்புறம் வந்து டெல்லி, இதெல்லாம் சர்வதேச விமான நிலையங்கள். வேற வேற நாடுகள் இருக்கக்கூடிய விமானங்கள் அங்கே வந்து சேரும். இப்படிதான் இந்த விமான போக்குவரத்து. இது நமக்கு ஒரு மிக ஒரு எளிமைன்றதை விட விரைவான ஒரு போக்குவரத்துக்கு இது வழிவகை செய்கிறது. வரைபடத்துல ரெண்டு நிகழ்வை பார்க்கலாம், போக்குவரத்து முறைகளை. ஒன்று ஆகாய வழி போக்குவரத்து முறைகளையும், அப்புறம் வந்து நீர், நம்ம சொன்னோம் இல்லையா, கடல் மார்க்கமா நடைபெறக்கூடிய நீர்வழி போக்குவரத்தையும் இங்க வரைபடமா நமக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன படம்? செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ அதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். தகவல் தொடர்பு. தகவல் தொடர்புனா என்ன? தகவல்கள், எண்ணங்கள், கருத்துக்களின் பரிமாற்றத்தை தான் நம்ம தகவல் தொடர்பு. இப்போ நான் உங்களுக்கு இந்த பாடத்தை வீடியோ மூலமா அனுப்புறேன். இது என்னுடைய கருத்துக்களை, புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை என்னுடைய கருத்துக்களோடு ஒருங்கிணைத்து கொடுக்கக்கூடிய இது ஒரு தகவல் பரிமாற்றம் தான். அடுத்து எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம், வாட்ஸ்அப் அனுப்புகிறோம், அப்புறம் வந்து செய்தி பார்க்குறோம். இது எல்லாமே தகவல் பரிமாற்றம் தான். சரிங்களா? இந்த தகவல் தொடர்பு துறையில் வந்து தொழில்நுட்பம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த தகவல் தொடர்பில் இரு பிரிவாக பிரிக்கிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தனி மனித தகவல் தொடர்பு, இன்னொன்று வந்து பொது தகவல் தொடர்பு. அது என்னன்றதை பார்க்கலாமா? முதலாவதா இந்த தனி மனித தகவல் தொடர்பு எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஞ்சல் சேவை, தந்தி, தொலைபேசி, கைபேசி, குறுந்தகவல் அனுப்புறோம் இல்லையா அது, அப்புறம் இணையதளம், மின்னஞ்சல், இதெல்லாமே தனி மனிதனுடைய தகவல் தொடர்பாக வரும். இதெல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அது உங்களுக்கு சிலது நம்ம பயன்படுத்துகிறோமா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது, ஆனால் அதை நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு செய்தித்தாளாக இருக்கட்டும், அல்லது ஃபோனாக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸில் போய் நம்ம செய்யக்கூடிய கடித போக்குவரத்தாக இருக்கட்டும், இது எல்லாமே தனி நபருடைய தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து பொது தகவல் தொடர்பு அப்படின்னா என்ன? எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு தகவல் தொடர்பு. இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த எல்லா மக்களுமே பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தகவல் தொடர்பு. மின்னணு ஊடகம், அதாவது இந்த வெப்சைட்லாம் சொல்கிறோம் இல்லையா, கூகுளில் போய் நம்ம சர்ச் பண்ணி எல்லாருமே தேடலாம். ஒருத்தருக்கு மட்டும் தேடினாலும் கிடைக்கும்லாம் இல்லை, யார் தேடினாலும் கிடைக்கும், எங்கேருந்து தேடினாலும் கிடைக்கும். இதுதான் பொது தகவல்னு சொல்கிறோம். அப்புறம் தொலைக்காட்சி, எல்லாரும் எல்லா செய்திகளையும் ஒரே இடத்துல இருந்து பார்க்க முடியும். அடுத்து இணையதளம், இது நமக்கு தெரியும், வெவ்வேறான இணையதளங்கள் இருக்கு, அதில் போய் நம்ம என்ன தகவல் வேணுமோ அதை தேடி நம்மளால பெற முடியும். அடுத்து செய்தித்தாள் ஊடகம், பல்வேறு செய்தித்தாள்களை நீங்க பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே பொதுவான ஒரு தகவல் தொடர்பு சாதனங்கள். சரிங்களா? இந்த தகவல் தொடர்புக்காக நம்ம இந்தியா பல்வேறு செயற்கைக்கோள் மூலமா தான் நம்ம இதெல்லாம் பெறோம். அதனால இந்தியா பல்வேறு செயற்கைக்கோள்களை அனுப்பியிருக்காங்க. குறிப்பா இந்தியாவில் இப்போ வந்து இன்சாட் என்ற செயற்கைக்கோள் அனுப்பி அது நம்மளுக்கு பல்வேறு தகவல்களை பெறுவதற்கும், செய்தி, வானிலை, இந்த மாதிரியான தகவல்களை பெறுவதற்கும் இந்த செயற்கைக்கோள் எல்லாம் நமக்கு உறுதுணையா இருக்கு. சரிங்களா? இன்சாட் வரிசையில நிறைய செயற்கைக்கோள் அனுப்பியிருக்கிறாங்க. இதை புத்தகத்துல நீங்க போய் பார்த்து படிங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற தலைப்பு வணிகம். அப்படின்னா என்ன? ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரணி இந்த வணிகம். வணிகம் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும்
அல்லது பரிமாற்றம் செய்வதற்கும் இதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஊடகத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், வணிகம் அல்லது வாணிபம் அல்லது வியாபாரம், எது வேணாலும் சொல்லிக்கலாம். இது பழங்காலத்துல இந்த வணிகம் எப்படி நடந்தது, பண்டமாற்று முறை. ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குற மாதிரி இருந்தது. நமக்கு மீன் வேணும்னா நெல்லை கொடுத்துட்டு மீன் வாங்கலாம், உப்பு வேணும் அப்படின்னா அதே மாதிரி நம்ம ஏதாவது பருப்பு வகைகளை கொடுத்துட்டு உப்பு வாங்கிக்கலாம். இப்படி எல்லாம் இருந்தது. இது பண்டமாற்று முறை. இப்போ நம்ம எல்லாமே பணத்துக்கு மாறிட்டோம். பணத்தை கொடுத்து அதற்கு ஈடான பொருளை நாம் வாங்குகிறோம். இதை தான் நம்ம வணிகம்ன்றோம். இந்த வணிகத்துல முக்கியமா நான் சொன்னேன் இல்லையா, ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாமா? இப்ப பாருங்க, வணிகத்தினுடைய வகைகள். அதுக்கு முன்னாடி ஏற்றுமதி இறக்குமதிக்கு முன்னாடி வணிகத்தினுடைய வகைகள். பொதுவா இந்த வணிகம் இரு வகையாக வகைப்படுத்துறாங்க. உள்நாட்டு வணிகம், பன்னாட்டு வணிகம். ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள்ள நடந்துச்சுன்னா அதை உள்நாட்டு வணிகம். இங்க நம்ம நாட்டுடைய பணம் தான் முக்கியமா பிரதானமா பயன்படுத்தப்படும். இதை தான் உள்நாட்டு வணிகம் அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்தியாவில் எந்த பார்டர்னாலும் இருக்கலாம், பவுண்டரிக்குள்ள இருக்கணும். இந்திய பவுண்டரிக்குள்ள நடக்கூடியதான் உள்நாட்டு வணிகம் அப்படின்றோம். வெளிநாட்டு வணிகம் அப்படின்னா இது வேறு நாடுகளோட, நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகள் அல்லது பல்வேறு நாடுகளோட நம்ம வச்சிருக்கக்கூடிய வணிகத்தை தான் பன்னாட்டு வணிகம். மேற்பட்ட நாடுகளோட வாணிபம். இது என்ன சொல்லலாம், கப்பல் போக்குவரத்து மூலமா இருக்கலாம், அல்லது விமான போக்குவரத்து மூலமா நடைபெறலாம். இப்படி பல்வேறு வகையில இல்ல இணையதளங்கள் மூலமாக நடைபெறலாம். இந்த மாதிரியான வணிகங்களை பன்னாட்டு வணிகம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா என்னென்ன ஏற்றுமதி நம்ம இந்தியாவில இருந்து செய்யறாங்க, எந்த பொருள் எல்லாம் வேறு நாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்யறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஏற்றுமதி பொருட்கள் நம்ம இந்தியாவில இருந்து எதெல்லாம் ஏற்றுமதி செய்யறாங்க, நிறைய இருக்கு இல்ல. காபி, தேயிலை, கடல்சார் பொருட்கள், தாதுக்கள், கனிமங்கள், தோல் பொருட்கள், நவரத்தின கற்கள் மற்றும் ஆபரணங்கள். அது மட்டும் இல்லாம விளையாட்டு சாமான்கள், ரசாயனம் மற்றும் ரசாயனம் சார்ந்த பொருட்கள், நெகிழிகள், இந்த பாலித்தீன் கவர்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி நெகிழிகள், ரப்பர் பொருட்கள், அப்புறம் அந்த கை வேலைப்பாடுகள், அதாவது நம்ம கூடை இந்த மாதிரியான பொம்மைகள்லாம் செய்கிறாங்களே அந்த மாதிரியான பொருட்கள். அப்புறம் சிமெண்ட்டு, ஆஸ்பெட்டாஸ், மைக்கா, கண்ணாடி, அப்புறம் உலோகத்தால் ஆன பொருட்கள், மருந்துகள், அறுவை சிகிச்சை கருவிகள், அதனுடைய உபகரணங்கள், மின்சாதன பொருட்கள், ஆடைகள், அப்புறம் கைவினை பொருட்கள். இது எல்லாமே நம்ம இந்தியாவில இருந்து, இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் நம்ம இந்தியாவில இருந்து நம்ம மற்ற நாடுகளுக்கு என்ன பண்றோம், ஏற்றுமதி செய்யறோம். அப்ப ஏற்றுமதி செய்யும்போது நமக்கு தேவையானதையும் மற்ற நாடுகள்ல இருந்து நம்ம நிச்சயம் பெற வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு சூழல் கண்டிப்பா ஏதாவது 1-2 பொருளாவது இருக்கும் இல்லையா. அப்படி என்ன இருக்குது அதையும் பார்ப்போம். இறக்குமதி பொருட்கள். நாம பல்வேறு நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செஞ்சோம் இல்லையா. இப்ப நமக்கு தேவையான பொருட்களையும் அதே மாதிரி வேற நாடுகள்ல இருந்து நாம பெறுறோம். இந்த மாதிரியான இதை தான் நம்ம இறக்குமதி அப்படின்னு சொல்றோம். அது என்னென்ன பொருட்களை நம்ம வாங்குறோம், பெட்ரோலிய பொருட்கள், முத்துக்கள், விலை உயர்ந்த மற்றும் மிக விலை உயர்ந்த கற்கள், அப்புறம் தங்கம், அப்புறம் தொலைத்தொடர்பு சாதனங்கள். இவற்றையெல்லாம் நம்ம இந்தியா என்ன பண்ணலாம், முக்கியமா இறக்குமதி செய்கிறது. மற்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யறாங்க. இது நம்ம நாட்டினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு வழியாகவும் இதை கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாம நாம வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது நம்ம நாட்டுடைய பொருள் அங்க போகும்போதும் அந்த நாட்டில இருந்து நம்ம சில பொருட்களை வாங்கும்போது அவர்களுடைய பணமும் நம்மளுடைய பணமும் அங்க ஒரு என்ன சொல்றது சமநிலை ஏற்படும், அல்லது அந்நிய செலாவணி அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படுவதற்கு இது வழிவகை செய்கிறது. இப்படியாக நம்ம இந்த பாடத்தை நிறைவு செய்யறாங்க. அன்பு மாணவர்களே, இந்த பாடத்துல இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் என்ற தலைப்புல இந்தியாவுடைய மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் பரவலை பற்றி நீங்க நிச்சயமா புரிஞ்சிட்டு இருப்பீங்க. அடுத்து இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாடு, அதாவது கலவை, மக்கள் எப்படியெல்லாம் இனத்தால், மொழியால், அப்புறம் மதம், பாலினம், கல்வி அறிவு இப்படியெல்லாம் மேம்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அடுத்தது இந்தியாவுடைய போக்குவரத்து அமைப்பு. இதுல தரைவழி போக்குவரத்து, அப்புறம் ஆகாய வழி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து, இதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்தியாவின் தகவல் தொடர்பு அமைப்பு,
இதில் வந்து தனிமனித தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு அதை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அடுத்து இறுதியாக இந்த பாடத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வணிகம், அதனுடைய தன்மை, மதிப்பீடு இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. அப்புறம் ஏற்றுமதி, இறக்குமதி இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியாக இந்த பாடம் நம்ம இந்தியாவினுடைய பல்வேறு தன்மைகளை பற்றி நமக்கு விளக்கி இருக்கிறது. இதே மகிழ்ச்சியோடு வேறொரு பாடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.